உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம கோயில்கள் எல்லாம் டியூப் லைட் வாங்கி மாட்டியிருப்பாங்கல்ல, பக்தர்கள் அன்பர்கள் அவங்க எல்லாருமே அது மேலே எழுதி வச்சிருப்பாங்க, இந்த விளக்கு இந்த காரணத்துக்காக இவரால் கொடையளிக்கப்பட்டது, அன்பளிப்பு அப்படின்னு போட்டு அவரோட பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த விளக்கு நாம் பயன்படுத்துகிற இந்த டியூப் லைட் சாண்ட்லியர் அப்படிங்கிறதுக்கும் அகல் விளக்குக்கும் என்ன வித்தியாசங்க? யோசிச்சு பாருங்க, ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். என்ன வித்தியாசம்? டியூப் லைட் வாங்கி கொடுத்தா ஒரு டியூப் லைட் பத்தாதுங்க, 10 டியூப் லைட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க, ஒரு டியூப் லைட் வாங்கினா அதை வச்சு அடுத்த டியூப் லைட்டை ஏற்றிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். ஏன்னா உங்களுக்கு விஷயமே தெரியாதா, விஷயம் தெரியாத ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சல்லுன்னு விழுவாங்க. ஆனால் அகல் விளக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அகல் விளக்கு வாங்கி கொடுத்தால் கூட அந்த ஒற்றை அகல் விளக்கை வைத்து 100 அகல் விளக்கை 1000 அகல் விளக்கை நம்மால் ஏற்றிவிட முடியும். அதுதான் செயற்கையான டியூப் லைட்டுக்கும் அகல் விளக்குக்குமான வித்தியாசம். அதனால்தான் வள்ளல் பிரான் அந்த அகல் ஒளியை, அதில் இருக்கக்கூடிய தீபத்தின் ஒளியை தான் உண்மையான இறை என்று உணர்ந்தார். அதைத்தான் நம் மனசிலும் ஏற்றி வைக்க சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்படியாக அகல் விளக்காக இருக்கக்கூடிய அந்த இறையை, அந்த சோதியை, அந்த அருட்பெரும் சோதியை உணர்ந்த நம்முடைய வள்ளல் பிரான் இன்னொரு தகவலையும் கூடுதலாக சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடலில் 4 வரி பாடல், ஆனால் அதற்குள் வழக்கம் போல் 4000 தத்துவங்களை 4000 ரகசியங்களை பொதிந்து வைக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். முடிந்த வரைக்கும் அந்த ரகசியங்களை எல்லாம் அன்அர்த் பண்ணலாம், டீகோட் பண்ணலாம். இப்போ வள்ளல் பிரானோட 4 வரி பாடல். பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே பதியே, இந்த உலகில் எனக்கு மிகவும் நேயரே, நாட்டார் எனினும் நின்னை உளத்து நாட்டாராயிலோ நயவேன், சிறிதும் நயத்தில் கயக்கும் எட்டி காயிலோ. மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற பகுதியில் 5043வது பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். அருட்பெரும் சோதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா கூட எனக்கு அவங்க ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்கிறார் இந்த பாடலில். அது எதற்காக என்றால், அந்த சொல்லை சொல்பவர்கள் அவர்கள் மீது எனக்கு நட்பு அதிகமாகிறது, தோழமை அதிகமாகிறது. அப்படின்னா இது ஒருதலை பட்சமான பார்வை இல்லையா? வள்ளல் பிரான் இங்கே தாழ்ந்து விடவில்லையா? அவர் இப்படி மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறாரா அப்படின்னெல்லாம் ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். வள்ளல் பிரான் இந்த கேள்விகளை மறுப்பவர் அல்ல. கேள்விகளை கேளுங்கள், அதன் மூலமாக நான் என்னை விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றவர். ஆனால் இந்த முதல் கேள்வி நமக்கு வருதுன்னா அதற்கான பதிலையும் அவரே கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். திரும்ப அந்த வரியை பார்த்தா நமக்கு அந்த பாடலோட அந்த பதில் என்னங்கிறது புரிய வரும். பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே பதியே, இந்த உலகில் எனக்கு மிகவும் நேயரே. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், அவங்க மேலே எனக்கு மாறாத அன்பு வந்துடும் அப்படிங்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார். அப்போது வள்ளலாரிடம் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறதா, சமப்பார்வை இல்லாமல் இருக்கிறதா? அது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இங்கே தான் வள்ளல் பிரான் வியந்து பார்க்க வேண்டிய உயரத்தில் இருக்கிறாருங்கிறத நம்மளால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். எப்படி அவர் உயர்ந்த இடத்தில் இருக்கிறாருங்கிறத திரும்ப பாருங்க. இதை இப்படி எடுத்துக்கோங்களேன், உன்னுடைய பெயரை சொல்பவர்கள் எனக்கு மிகுந்த நேயத்துக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள் அப்படின்றார். வெறுமே பேரை சொல்கிறவங்க அப்படின்னா கூட அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த சமத்துவம், உயிர்கள் எல்லாம் சமம், ஒரு புல் வாடுவதை பார்த்தால் கூட என் உயிர் வாடும் என்று சொன்ன வள்ளல் பிரானோட தத்துவத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். அப்படி என்றால் எல்லா உயிரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த உணர்வில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த உணர்வில் வேண்டுமானால் வேறுபாடு இருக்கலாம். ஒரு சிலர் வள்ளல் பிரானை போல 100% அப்படியான இரக்கத்தில் உருக்கத்தில் இருப்பார்கள். ஒரு சிலர் இப்போதான் அந்த பயணத்தில் இருக்கிறதுனால 10% தான் இருப்பார்கள். அதைத்தான் வேறுபாடாக பார்க்க வேண்டுமே தவிர மக்களிடம், ஜனக்கூட்டத்திடம் வள்ளல் பிரான் வேறுபாடு பார்த்தார் என்பது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் அவங்க 1% அருட்பெரும் ஜோதியோடு, அந்த கருணையோடு, அந்த ஜீவகாருண்யத்தோடு இருந்தாலும் எனக்கு அது போதும், அவர்களை நான் மிகவும் நேசிப்பேங்கிறதா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவர்கள் 1% உணர்வோடு இருக்கக்கூடிய இவர்கள் அனுபவம் பட
வாழ்நாள் செல்ல 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 மனசு பக்குவப்பட நிச்சயமாக 1% துவங்குபவர்கள் 100%க்கு சென்று சேர்வார்கள் என்ற புரிதல் வள்ளல் பிரானுக்கு இருக்கு. அதனால தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றார், உன்னுடைய பெயரை உச்சரிப்பவர்களே எனக்கு நேசத்துக்குரியவர்கள் அப்படின்னு. இந்த வித்தியாசம் ரொம்ப அருமையான ஒரு வித்தியாசமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, பெயரை உச்சரிக்கிறவங்கள பத்தி சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்றாருங்கிறத பாருங்க. நாட்டார் எனினும் நின்னை உளத்து நாட்டார் ஆயிலோ. நாட்டாருங்கிற வார்த்தையில விளையாடுறார். பன் ஆன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நாட்டார் எனினும் அப்படின்னா அவங்க என்னோட சொந்த நாட்டார் ஆனாலும், என்னுடைய சொந்த மொழியை பேசுகின்ற நாட்டார் ஆனாலும், நான் இருக்கக்கூடிய இடத்தை ஆளுகின்ற அரசனாக அந்த வகையில் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்களை உளத்தில் நாட்ட மாட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஆணித்தரமான கருத்தியல் பாருங்க. இதனால் தான் நாம் வள்ளல் பிரானை இன்னமும் அதிகமாக வியக்கிறோம். ஏனென்றால் அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் மன்னரை அல்லது ஆள்பவர்களை புகழ்ந்து பேசி தனக்கான பொருளை சேர்த்து கொண்ட அந்த தமிழ் அறிஞர்கள் இருந்த அந்த ஊரில் நம்முடைய வள்ளல் பிரான் நாட்டார் ஆயினும் நான் உளத்து நாட்டேன்னு சொன்னார்னா எப்படிப்பட்ட துணிச்சல் மிக்கவராக அவர் இருந்திருக்க வேண்டும். அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பவராக இருந்திருக்க வேண்டும், அதிகாரத்துக்கு பணியாதவராக இருந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரி உணர்த்துது. அதுதான் சித்தர்களோட மிக முக்கியமான தகுதிப்பாடு. எந்த இடத்திலும் நீங்கள் அவர்களை வலையில் சிக்க வைக்க முடியாது. அவர்கள் காற்றை போன்று இயல்பானவர்கள். அவர்களுடைய ஒற்றை அடையாளம் முதுகெலும்பு அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கின்ற ஒரு வரியாக இது இருக்கு. திரும்ப அதை பாருங்க. நாட்டார் எனினும் நின்னை உளத்து நாட்டார் ஆயிலோ நயவேன். உன்னுடைய ஜீவகாருண்யத்தை, உன்னுடைய இரக்கத்தை, உன்னுடைய கருணையை, உன்னுடைய அன்பை உளத்தில் நாட்டார் ஆயினும் நான் நிச்சயமாக அவர்களை நாட மாட்டேன். அரசன்கிறனால மிரட்டி பார்த்துடலாமா அப்படிங்கிற ஒரு தொனி இருக்குல்ல. நீ அரசனாக இருக்கலாம், ஆனால் உன்னிடம் கருணையே இல்லை என்றால் நீ அரசன் என்கின்ற அந்த தகுதிக்கு பொருத்தமானவன் இல்லை. நீ என்னுடைய இனமாக இருக்கலாம், ஆனால் நான் மற்றவர்களிடம் காட்டுகின்ற அந்த கருணையை, இரக்கத்தை நீயும் வரித்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய இனம் என்று உன்னை நான் உணர மாட்டேன். இப்படியாக பல அடுக்குகளை இந்த ஒற்றை வரியில் பொதிந்து வைக்கிறார். நிறைவு வரி ரொம்ப முக்கியம் பாருங்க. நாட்டார் எனினும் நின்னை உளத்து நாட்டார் ஆயிலோ நயவேன் சிறிதும் நயத்தில் கயக்கும் எட்டி காயிலோ. அப்படி நான் அவர்களை நேசிக்க துவங்கினால் எட்டி காயை விட அந்த நேசம் கொடுமையானதாக இருக்கும், கசப்பானதாக இருக்கும், இனிமையானதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய தத்துவத்தை, பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கையில் வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் நாம் எட்டிக்காயைத்தான் பொக்கிஷம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அந்த எட்டிக்காயை தூர வைத்துவிட்டு நிச்சயமாக வள்ளல் பிரான் கொடுக்கின்ற அந்த அருட்பெரும் கருணை என்கின்ற பொக்கிஷத்தை கையில் உயர்த்தி பிடித்து கொள்வோம். அதன் மூலமாக நம்முடைய மனசிலும் இறுக பிடித்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.